ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து மாமாக்காக ஒரு மில்க் ஷேக் தான் பண்ண போகிறேன். அதுக்காக நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாகி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்புறம் நட்ஸ் அது மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறமேலுக்கு ஒரு பனானா எடுத்திருக்கேன். பனானா வந்து நீங்கள் ரெட் பனானா இருந்தாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. எந்த பனானா இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா பழுத்து இருக்கணும். ஸோ அதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி நல்லா பீஸஸாக சின்ன சின்ன பீஸஸாக எவ்வளோ முடியுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து நட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் முந்திரி ஆட் பண்ண போகிறேன். முந்திரி வந்து நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 ஆட் பண்ணாலே போதும். அடுத்து வந்து நான் வந்து வால்நட் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாதாம் வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 பாதாம் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவுமே கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. அடுத்து பிஸ்தா பருப்பு ஒரு 5-6 போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து பிளாக் ரைசின்ஸ் வந்து ஒரு 8லேருந்து 10 போட்டுக்கலாம். அப்புறமேட்டுக்கு நான் வந்து இதை எடுத்து வைக்கவே மறந்துட்டேன். இது வந்து அத்திப்பழம், ட்ரைடு அத்தி. ஸோ இதில் வந்து 1லேருந்து 2 அளவு போட்டுக்கலாம். ஸோ நான் இதில் வந்து இப்போ 1 தான் போடுறேன். அதை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதுலேயும் ஒரு 4-5 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சாஃப்டான பக்கம் மட்டும் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடணும், நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஃபஸ்ட்டு கொஞ்சமான அளவில் தான் பால் ஊற்றணும். அப்போ தான் வந்து இது ஒரு நல்லா அரைக்கணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ ஸ்மூத்தி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட் நான் கொஞ்சம் ஊற்றிட்டு இதை ஃபஸ்ட்டு அரைக்க போகிறேன். வடிகட்டி வச்சு நான் இப்போ ஆடை மாமாக்கு பிடிக்கும். ஸோ ஆடை இல்லாமல் நான் வடிகட்டி ஊற்றிக்கிட்டேன். ஸோ தேன் ஊற்ற மறந்துட்டேன். ஸோ அதனால தான் தேன் பாட்டில் திறக்கவே முடியல. அப்புறம் மாமாவை கூப்பிட்டு திறந்து தர சொன்னேன். இப்போ தேன் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ரவுண்ட் வந்து லைட்டாக இதை வச்சு மட்டும்தான் ஓட்டணும். அப்புறமா நீங்கள் வடிகட்டி வச்சு எவ்வளோ பால் நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பால் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து 2 கிளாஸில் எனக்கும் மாமாவுக்கும் நான் இப்போ ஷேர் பண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ ஊற்றியாச்சு. இப்போ வாங்க நம்ம போய் மாமாவுக்கு கொடுக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க ரியலாகவே நான் எடுத்திருக்கேன், கேளுங்க. ஸ்மூத்தியா மதியம் ஸ்பெஷல். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது.